அதுல ஒரு விஷயத்தை அவர் ரொம்ப நாசூக்கா சொன்னாரு. அதாவது எம்ஜிஆர் மருத்துவமனையில அட்மிட் ஆகி அமெரிக்கா புருக்லூன்ல சிகிச்சையில் இருக்கும்போது தேர்தல் நடக்குது. அவர் இங்க இல்லவே இல்லை. அப்பதான் ஜெயலலிதா கொள்கை பிறப்பு செயலாளராக வந்து கேம்பெயினை வீரப்பன் இவங்கெல்லாம் தான் செகண்ட் ஹேண்ட் லீடர்ஷிப் தான் அந்த அப்போ இவ்வளோ பாரம்பரியம் உள்ள கருணாநிதி என்ன சொன்னார் தெரியுமா வாக்காளர்கிட்ட? எம்ஜிஆர் எனது நீண்ட கால நண்பர், நீங்க வந்து இப்ப என்ன முதலமைச்சர் ஆக்குங்க இந்த தேர்தலில். அவர் ஆஸ்பத்திரியிலேருந்து நலமுடன் திரும்பி வந்தோன்னா அவர்கிட்ட நான் முதலமைச்சர் பொறுப்பை ஒப்படைத்து விடுவேன் என்று பிச்சை எடுக்க வச்சார் இல்லையா? அந்த விஷயத்த சொன்னார் நேற்று விஜய். அவர் வாழும் காலம் வரையில் எம்ஜிஆர் எவனுமே முதலமைச்சரை பிச்சை எடுக்க வச்சாரு. கருணாநிதி தான் சொன்னார். அதான் உண்மை. அப்பவும் ஜனங்க கொடுக்கல. அவர் வந்து பேச முடியலன்னா கூட அவர் தான் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னாங்க. எம்ஜிஆர் தான் முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தாங்க.